ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ் அடிக்கடி அபார்ஷன்ஸ் ஏன் ஆகிட்டே இருக்குது 2, 3, 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரோமோசோமல் அனாமலிஸ் தான். அதாவது டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். விந்தனோட டிஎன்ஏவோ இல்லை கருமுட்டையோட டிஎன்ஏவோ சரியாக இல்லாத சமயத்தில் அடிக்கடி அபார்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஏஜ், ஃபீமேல் பார்ட்னரோட ஏஜ் இல்லை மேல் பார்ட்னரோட ஏஜ் அதனால கூட இருக்கலாம். ரெண்டாவது, உங்கள் கர்ப்பப்பை வாய்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஃபைப்ராய்டோ இல்லை வேறு ஏதாவது கட்டிகளோ பாலிப் இல்லை ஒரு செப்டம் அதாவது சத வளர்ச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆகவும் சான்சஸ் இருக்குது. மூணாவது, ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ், தைராய்டு இஷ்யூஸ், ப்ரொலாக்டின் இஷ்யூஸ் இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலுமே உங்களுக்கு அபார்ஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் ரெக்கரண்ட் மிஸ்கேரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குரோமோசோமல் ப்ராப்ளம் தான், ரெண்டாவது யூட்ரைன் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து அட் த ஏர்லியஸ்ட் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி நீங்கள் அது வந்து அதுக்குண்டான கரெக்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம்.